ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃபஃபடாவோட சட்னியும் சம்பாரோ ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பப்பாளி காய் எடுத்து வச்சுக்கோங்க. அது தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க பப்பாளி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப துருவின பப்பாளி எடுத்துக்கோங்க. அதுல பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல கடலை மாவு, தயிர், தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மாவு, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, லெமன் ஜூஸ், சர்க்கரை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான பப்பாயா சம்பாரோ 2 டைப் ரெடி பண்ணியாச்சு. பஃபடா சட்னியும் ரெடி பண்ணியாச்சு.